Hi friends, welcome to NP Max World. இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம். x plus 2 divided by 4y divided by x square minus x minus 6 divided by 12y square கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து எல்லாமே லோயஸ்ட் ஃபார்ம் வருது. x square minus x minus 6 மட்டும் நம்ம லோயஸ்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிடலாம். x minus 6. இப்போ இது கன்வெர்ட் பண்ணதுக்கு ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 1 into minus 6 வந்து minus 6. any 2 values மல்டிப்ளை பண்ணால் minus 6 வரணும். அதே 2 values ஆட் பண்ணோம் அப்படின்னா minus 1 வரணும். இப்போ 2 into 3 equal to 6. minus 1 வரணுங்கிறதால minus 3க்கு வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவே அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா minus 1 வருது. இந்த கண்டிஷன் வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பதிலாக ப்ளஸ் 2x மைனஸ் 3x மைனஸ் 6 அப்படி போட்டுக்கலாம். x square plus 2x x காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் x plus 2 minus 3x minus 6 minus 3 காமனாக எடுத்துலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் x plus 2. இதில் x plus 2 காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் x minus 3. இப்போ அவங்களே சப்ஸ்டிட் பண்ணலாம். அது x plus 2 அப்படியே போட்டுக்கலாம். divided by 4y whole divided by x square minus x minus 6 பதிலாக x plus 2 into x minus 3 divided by 12y square. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிவிஷன்னா செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம். x plus 2 divided by 4y ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளிகேஷனாக ரெசிப்ரோக்கல் பண்ணால் டினாமினேட்டர் வந்து நியூமினேட்டர் போயிடும். 12y square divided by நியூமினேட்டர் வந்து டினாமினேட்டர் வந்துடும் x plus 2 into x minus 3. இப்போ x plus 2 x plus 2 கேன்சல் பண்ணிடலாம். 4ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் 3 4s are 12. இங்கே ஒரு y இருக்குது. இங்கே y square divided by yனாவே நமக்கு என்ன கிடைக்கும் y பவர் 2 மைனஸ் 1. அதாவது பவர் சப்ராக்ட் பண்ணோம். y பவர் 1 கிடைக்கும்னா y மட்டும் வரும். y மட்டும் வரும். அதாவது 3y divided by x minus 3. அடுத்த சம் பார்க்கலாம். 12t square minus 22t plus 8 divided by 3t whole divided by 3t square plus 2t minus 8 divided by 2t square plus 14 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 12t square minus 22t plus 8 ஃபஸ்ட்டு பண்ணலாம். இதில் காமனாக 2 இருக்குது. வெளியே எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 6t square minus 12 டிவைட் பண்ணால் 11t ப்ளஸ் 4 கிடச்சிச்சு. அந்த 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ 6 into 4 எவ்வளோ 6 4s are 24. இப்போ எனி 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அதே 2 வேல்யூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 11 வரணும். அப்படின்னா நம்ம எதை பண்ணோம் 8 3s are 24. இப்போ அதே ஆட் பண்ணோம்னா மைனஸ் 11 வரணும். அதனால் மைனஸ் 8 into மைனஸ் 3 போட்டுக்கலாம். மைனஸ் 8 ப்ளஸ் மைனஸ் 3 எவ்வளோ வருது மைனஸ் 11 வருது. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 6t ஸ்கொயர் மைனஸ் 11tக்கு பதிலாக மைனஸ் 8t மைனஸ் 3t ப்ளஸ் 4. இப்போ 2 அப்படியே இருக்கும். 6t ஸ்கொயர் மைனஸ் 80ல் என்ன காமனாக இருக்குது 2t காமனாக இருக்குது. வெளியே எடுத்தலாம். ரிமைனிங் 2tயால் 60t ஸ்கொயர் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3t. அதே மைனஸ் 80 டிவைட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 4. அடுத்து மைனஸ் 3t ப்ளஸ் 4 இருக்குது. இதில் வந்து நம்ம மைனஸ் 1 மட்டும் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா 3t இங்கே மைனஸ் 4 மைனஸ் 4 இருந்தால் தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 ஆகும். இப்போ 2 இருக்கட்டும். 3t ப்ளஸ் 4 வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் 2t மைனஸ் 1. அடுத்து இன்னொரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 3t அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 எடுத்துக்கலாம். 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 வந்து ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 into 8s are 24. மைனஸ் 8 இருக்குது. அப்புறம் மைனஸ் 24. எனி 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 வரணும். அதே 2 வேல்யூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 2 வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்
12 into 2s are 24. அதுவே ஆட் பண்ணோம் அப்படின்னா +2 வரணுங்கிறதால ஓகே 12 into 2 கிடையாது +2ங்கிறதால 4 into 6 போடலாம். இதே +2ங்கிறதால -4 into 6 வந்து -24 ஆயிரும். அதுவே அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா +2 ஆயிரும். இப்போ 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t -4t ப்ளஸ் 6t -8. இப்போ 3t ஸ்கொயர் -4tல t மட்டும் காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 3t -4 இருக்கும். இப்போ 6t -8ல் 2 காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 3t -4. இப்போ 3t -4 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது? t + 2. அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 2t ஸ்கொயர் ப்ளஸ் 14 இருக்குது. 2t ஸ்கொயர் ப்ளஸ் 14 கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து 2tயை காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? t + 2. இப்போ கொடுத்துருக்க சம்மில் வந்து எல்லா வேலையும் ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணலாம். 12t ஸ்கொயர் -22t ப்ளஸ் 8 வந்து 2 3t -4 into 2t -1 நம்ம சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம். டிவைடட் பை 3t அப்படியே போட்டுக்கலாம். ஹோல் டிவைடட் பை 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t -8 வந்து 3t -4 into t + 2ன்னு இருக்குது. டிவைடட் பை 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4tக்கு 2t into t + 2. இப்போ நமக்கு தெரியும் டிவிஷன்னாவே ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதனோட மல்டிப்ளிகேஷன்ட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு 3t -4 into 2t -1 டிவைடட் பை 3t. அடுத்த டிவிஷன்னாவே மல்டிப்ளை பண்ணி செகண்ட் எக்ஸ்பிரஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணோம். ரெசிப்ரோக்கல்னால் டினாமினேட்டர் நியூமினேட்டராகவும் நியூமினேட்டர் டினாமினேட்டராகவும் சேஞ்ச் ஆயிரும். 2t into t + 2 டிவைடட் பை 3t -4 into t + 2. இப்போ இந்த tயும் கேன்சல் ஆயிடுது. 3t -4 3t -4 கேன்சல் ஆயிடுது. t + 2 t + 2 கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 2 இருக்குது 2 இருக்குது. 2 2s are 4. இங்கே 2t -1 இருக்குது. டிவைடட் பை இங்கே 3 மட்டும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.